பிரபலங்கள், சாதித்தவர்கள், சாதிக்க போறவர்கள் என்று எல்லோருடைய வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம பயோகிராஃபியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜெயலலிதா. யார் இந்த ஜெயலலிதா? கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தது எப்படி? ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் நுழைந்து சாதித்தது எப்படி? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் என்னதான் தொடர்பு? ஜெயலலிதாவை திருமணம் செய்து கொள்ளாமல் எம்ஜிஆர் ஏமாற்றியது ஏன்? ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள் நுழைந்தது எப்படி? நடிகர் சோபன் பாபுவுக்கும் ஜெயலலிதாவிற்கும் என்னதான் தொடர்பு? இவங்க இருவருக்கும் திருமணம் ஆனது உண்மையா இல்லையா? ஜெயலலிதாவிற்கு குழந்தை பிறந்தது உண்மையா? என்ன குழந்தை பிறந்தது? ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலாவிற்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி? ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக சுதாகரன் மாறியது எப்படி? மிக மிக முக்கியமாக ஜெயலலிதா மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் என்னென்ன? எத்தனை வழக்குகள் இருக்கின்றது? ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனது எப்படி? ஜெயலலிதாவின் அரசியல் பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது? பிறப்பு முதல் இறப்பு வரை ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல அதிர்ச்சியான விஷயங்களை பற்றியும் இதுவரை வெளிவராத பல மர்மங்களை பற்றியும் யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையை பிடித்தவங்க, ஜெயலலிதா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மைசூர் சமஸ்தானம், அதாவது தற்போதைய கர்நாடக மாநிலத்தை தான் அப்போது மைசூர் சமஸ்தானம் என்று அழைத்தார்களாம். இந்த கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளி தம்பதியரின் மகளாக 24 பிப்ரவரி 1948ஆம் ஆண்டு பிறந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். இவங்க, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தாத்தா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு 2 வயதான பொழுதே அவரது தந்தை ஜெயராம் அவர்கள் காலமானார். அதன் பிறகு திரைப்படத்தில் நடிக்க வந்த வேதவள்ளி, அதாவது ஜெயலலிதாவின் தாய் வேதவள்ளி அவர்கள் தன்னுடைய பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா அவர்கள் பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சென்னைக்கு வந்த பிறகு 1958 முதல் 1964ஆம் ஆண்டு வரை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்தார். அதன் பிறகு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படிப்பதற்கு அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு படிப்பை கைவிட்டுவிட்டு நடிகையாக மாறினார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயக்குமார் என்ற ஒரு அண்ணன் இருக்கின்றார். அந்த ஜெயக்குமாருக்கு தீபக் என்ற மகனும் தீபா என்ற மகளும் இருக்கின்றனர். ஆரம்ப காலத்தில் தாய் சந்தியா இருந்தபோது ஜெயக்குமார் குடும்பத்துடன் எல்லோரும் ஒன்றாகவே ஓஎஸ் கார்டனில் இருந்திருக்கிறார்கள். தாய் காலமான பிறகு ஜெயக்குமார் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டார். அதன் பின்பு ஜெயக்குமாரும் அவருடைய மனைவியும் காலமாகிவிட்டனர். பிறகு ஜெயலலிதாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாமல் போனது. மிக முக்கியமாக கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டீங்கன்னா, தமிழக முன்னாள் முதல்வராகிய ஜெயலலிதா அவர்களுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னோர்கள் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த தமிழ் ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஸ்ரீரங்கத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பூர்வீக இல்லம் கிழக்கு சித்திரை தெருவில் அமைந்திருப்பதை பல முறை ஜெயலலிதா அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களின் திரையுலக வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். கல்லூரி படித்து கொண்டிருந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால படிப்பை கைவிட்டு நடிகை ஆனாங்க.
1961 வெளியான ஷங்கர் வி கிரி அவர்கள் இயக்கிய எபிசில் என்ற ஆங்கில படம் மூலமாகத்தான் தன்னுடைய திரை உலக வாழ்க்கையை தொடங்கினாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அந்த படம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு பாராட்டை பெற்று தரவில்லை. 1964 திரையுலகில் அவங்களுக்கென்று ஒரு தனி வழியையும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடமும் பிடித்தாங்க. ஜெயலலிதா அவர்களின் முதல் இந்திய படம் 1964 வெளியான சின்னடா கொம்பே என்ற கன்னட படம்தான். இந்த படம் அவங்களுக்கு பெரும் விமர்சனங்களையும் பார்வையாளர்களையும் கைதட்டல்களையும் பெற்று தந்தது. ஒரு ஆண்டு கழித்து ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய 1965 வெளியான வெண்ணிற ஆடை என்ற படம் மூலமாகத்தான் தமிழ் திரையுலகில் தன்னுடைய நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல தமிழ் படங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்க நடித்த பல படங்கள் நன்றாக ஓடி பாக்ஸ் ஆபீஸில் மிக பெரும் வெற்றியை பெற்றது. நடிகர் எம்ஜிஆர் உடனான ஜெயலலிதா அவர்களுடைய ஜோடி மிக பெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு திரை உலகின் பிற்பகுதியில் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், சிவாஜி கணேசன் போன்ற முத்திரை பதித்த கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தாங்க. 1968 நடிகர் தர்மேந்திரா நடித்த இஜத் என்ற இந்தி படத்திலும் நடித்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். அரசியலில் சேருவதற்கு முன்பாக தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு ஒரு முடிவாக அவங்க நடித்த கடைசி திரைப்படமாக 1980 வெளியான நதியை தேடி வந்த கடல் என்ற படம்தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இதுவரை 127 திரைப்படங்களில் நடித்திருக்காங்க. அவற்றுள் எம்ஜிஆருடன் 28 படங்களில் இணைந்து நடித்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், ஏவிஎம் ராஜன், என்.டி. ராமாராவ், நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா அப்படின்னுட்டு பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தின் முதல்வராக 4 முறை பதவி வகித்த ஜெயலலிதா அவர்கள் தனக்கு முந்தைய 4 முதலமைச்சரைப் போலவே அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் இருந்தவங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்தி அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட 127 படங்களுக்கு மேல் நடித்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களால் 1982 கட்சியில் இணைத்து கொள்ளப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் அடுத்த ஆண்டிலேயே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கப்பட்டார். 1984 உடல் நலம் குன்றுவதற்கு முன்பாக ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்தார் எம்ஜிஆர் அவர்கள். கட்சியின் மூத்த தலைவர்கள் பலருக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது. 1984 எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை ஏற்கவில்லை. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சென்னை திரும்பிய போது விமான நிலையத்தில் அவரை சந்திக்கவும் ஜெயலலிதாவிற்கு அனுமதி அளிக்கப்படவே இல்லை. ஆனால் சிறிது காலத்திலேயே முதலமைச்சர் உடனான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொண்டார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு அவரை அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கு நடந்த முயற்சிகள் வெற்றி பெறவே இல்லை. அதன் பின்பு ராயபுரத்தில் நடந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பேச சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். முதலமைச்சரிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியது அந்த பொதுக்கூட்டத்தில்தான். ஜெயலலிதா அவர்களுடைய ஆங்கில புலமையை கவனத்தில் கொண்டு 1984 நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார். நியமித்ததுக்கு காரணம் அவங்களுடைய ஆங்கில புலமைதான். 1987 டிசம்பரில் எம்ஜிஆர் அவர்கள் காலமானதும் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் மறைந்த எம்ஜிஆரின் மனைவியான வி.என். ஜானகியின் தலைமையிலும் அஇஅதிமுக 2ஆக அப்போது பிளவுபட்டது. ஆர்.எம். வீரப்பன் போன்ற மூத்த தலைவர்கள் தன் பக்கம் இருந்த நிலையில் 1988 ஜனவரி 7ஆம் தேதி புதிய முதல்வராக பதவியேற்றார் வி.என். ஜானகி அவர்கள். 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில்
அவங்களுக்கு 97 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தது. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்ட நிலையில மத்திய அரசு ஜானகி தலைமையிலான மாநில அரசை கலைத்து தேர்தலை அறிவித்தது. 1989 நடந்த இந்த தேர்தலில் அஇஅதிமுக இரு பிளவுகளாக பிரிந்து போட்டியிட்டது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுவிட்ட நிலையில் ஜெயலலிதாவின் பிரிவு சேவல் சின்னத்திலும் ஜானகியின் பிரிவு இரட்டை புறா சின்னத்திலும் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. ஜெயலலிதா அணி 27 இடங்களில் வென்றது. ஜானகி அணி வெறும் 2 இடங்களில் மட்டுமே வென்றது. ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட ஜானகி தோற்றுவிட்டார்கள். போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்துவிட்டாலும் அதிமுகவை ஒன்றாக்கி இரட்டை இலை சின்னத்தை மீட்டார் ஜெயலலிதா அவர்கள். தமிழகத்தின் முதல் எதிர்க்கட்சி தலைவராகவும் பங்கேற்றார். பதவியேற்றார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் 1989 மார்ச் 25ஆம் தேதி முதல்வர் கருணாநிதி அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது ஏற்பட்ட மோதலில் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டினார். அந்த அவையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் முதலமைச்சராகத்தான் மீண்டும் அந்த அவைக்குள் நுழைவேன் என்றும் கர்ஜித்தாங்க ஜெயலலிதா அவர்கள். 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுவிட அடுத்து நடந்த 1991ஆம் வருட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்டினார் ஜெயலலிதா அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் வெற்றிகளை மட்டுமல்லாது மிகப்பெரிய தோல்விகளையும் எதிர்கொண்டவர்தான் ஜெயலலிதா. 1991 1996 வரை நடந்த ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி மிகப்பெரிய ஊழல் புகார்களை எதிர்கொண்டது. எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவிற்கு எதிராக திரண்டன. இதனால் 1996 நடந்த தேர்தலில் வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதாவே தோற்று போனார். 2001 சட்டமன்ற தேர்தலின் போது 4 தொகுதிகளில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததால் அந்த வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவே அவரை ஆட்சி அமைக்க அழைத்தார் அப்போதைய ஆளுநரான பாத்திமா பீவி. ஆனால் வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார். பிறகு வழக்குகளில் வென்று 2002 மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா அவர்கள். 2001 2006 வரை அவங்களுடைய ஆட்சி காலம் மிகுந்த பரபரப்பானதாக இருந்தது. திமுக தலைவர் கருணாநிதி கைது செய்யப்பட்டது. பல ஆண்டு காலமாக தமிழ்நாடு கர்நாடக வனப்பகுதியில் சந்தன மர கடத்தலில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட வீரப்பன் கொல்லப்பட்டது. காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி கைது செய்யப்பட்டது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய சம்பவங்கள் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமாக 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல் என்று வரிசையாக அதிமுக தோல்வியையே சந்தித்தது. ஆனால் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் முந்தைய ஆளும் கட்சியான திமுகவை எதிர்க்கட்சியாக கூட வரவிடாமல் பெரும் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு வந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களை தவிர எல்லா இடங்களையும் கைப்பற்றியது அதிமுக. ஆனால் 2014 செப்டம்பர் 27 சொத்து குவிப்பு வழக்கில் வந்த தீர்ப்பு ஜெயலலிதாவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. அவருக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடக மாநிலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதா முதல்வர் பதவியையும் இழந்தாங்க. கர்நாடக உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அவங்க 2015 மீண்டும் முதல்வராக பதவியேற்றாங்க. 2016ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு தேர்தல் என்று தான் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் பல தேர்தல் கணிப்புகள், கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக இருந்தாலும் மீண்டும் அதிமுகவே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் சாதனையை செய்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் 4வது முறையாக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே உடல் நலம் குன்றியது ஜெயலலிதா அவர்களுக்கு. இதனால் செப்டம்பர் 22ஆம் தேதி இரவில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். அதோடு ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் முடிந்து போனது. அடுத்ததாக ஜெயலலிதாவின் ஊழல் வழக்குகளை பற்றி பார்க்கலாம். என்னதான் மிக பெரும் ஆளுமையாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் முதல்வராக 4 முறை பதவி வகித்திருந்தாலும், ஜெயலலிதா சிக்கிய ஊழல் வழக்குகளும் ஜெயலலிதா செய்த ஊழல்களையும் கேட்டால் ஒரு நிமிடம் தலையே சுற்றிவிடும். வண்ண தொலைக்காட்சி வழக்கு, டான்சி நில வழக்கு, பிளசன்ட் ஸ்டே விடுதி வழக்கு, நிலக்கரி இறக்குமதி வழக்கு, பிறந்த நாள் பரிசு வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, மிக முக்கியமாக வருமான வரி கணக்கு வழக்கு என்று ஜெயலலிதா மீது ஏகப்பட்ட வழக்குகள், ஊழல் வழக்குகள் இருக்கின்றது, தேங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு ஊழல் வழக்குகளை பற்றியும் தெளிவாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. ஏன்னா இது எல்லாமே நம்ம பணம் தான் ஊழல் செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பணத்தை ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதனால இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் கொஞ்சம் உன்னித்து கவனமாக கேளுங்க. முதல்ல வண்ண தொலைக்காட்சி வழக்கு. ஊராட்சிகளில் பயன்படுத்த 45,302 வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்கியதில் 10.16 கோடி ரூபாய் அளவிற்கு கையூட்டு பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, நடராசன், சசிகலாவின் உறவினர் பாஸ்கரன், அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த TM செல்வகணபதி, தலைமை செயலாளர் ஹரிபாஸ்கர், அதிகாரிகள் HM பாண்டே, சத்தியமூர்த்தி ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். தீர்ப்பு அரசு தரப்பு சாட்சிகளாக 80 பேரை விசாரித்த நீதிமன்றம் குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயலலிதா, சசிகலா, பாஸ்கரன் ஆகியோரை 2000ஆம் ஆண்டு மே 30 அன்று விடுவித்தார். அதே சமயம் அமைச்சர் செல்வ கணபதிக்கும் அதிகாரிகளுக்கும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். சரி, ரைட்டு, ஜெயலலிதாவிற்கு இந்த விவகாரத்திலேயே சிறை தண்டனை கிடைக்க வேண்டியது. ஆனால் ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. தண்டனையிலிருந்து அப்போது தப்பி விட்டார்கள். அடுத்ததாக டான்சி நில வழக்கு ஊழல். சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள அரசு நிறுவனமான டான்சிக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை ஜெயா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்திற்காக வாங்கியதாகவும் அதை விற்ற வகையில் அரசுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் 2 வழக்குகளுமாக சேர்த்து 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை அளித்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தபோது 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பிற்கு தடை விதித்தது. ஆனால் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தண்டனையை ரத்து செய்யவில்லை. இது 2001ஆம் ஆண்டு ஒரு சட்ட சிக்கலுக்கு வித்திட்டது. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் பெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. எனவே அவர் பதவியேற்க கூடாது என வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் பதவியை விட்டு விலகினார். 2003இல் சென்னை உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்த பின்னர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். இவ்வழக்கின் காரணமாகத்தான் முதல்வர் பதவியில் இருந்து ஜெயலலிதா விலகி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போது முதல்வர் ஆனார். அடுத்ததாக பிளசன்ட் ஸ்டே விடுதி வழக்கு. கொடைக்கானலில் கட்டிட விதிகளை மீறி 5 மாடிகள் உடைய நட்சத்திர விடுதி கட்டிக்கொள்ள பணம் பெற்றுக்கொண்டு அனுமதி அளித்ததாக குற்றச்சாட்டு.
சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதி ராதாகிருஷ்ணன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவிற்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்தார். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அன்றைய அமைச்சர் செல்வ கணபதி, அதிகாரி பாண்டே, விடுதி இயக்குனர் ராகேஷ் மிட்டல், விடுதியின் சேர்மன் பாலை சண்முகம் ஆகியோருக்கு 1.5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்தார். 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதித்த செய்தி வெளியானதும் அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் ரகளையில் ஈடுபட்டனர். அந்த சமயம் தருமபுரி மாவட்டத்திற்கு கல்வி சுற்றுலா சென்றிருந்த கோவை வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் பயணித்த பேருந்து மறிக்கப்பட்டு பேருந்துக்குள் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது. அந்த சம்பவத்தில் காயத்ரி, கோகிலவாணி, ஹேமலதா என்ற 3 பெண்கள் காலமாகியிருந்தாங்க. தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களில் 3 அதிமுகவினருக்கு சேலம் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. மேல்முறையீட்டில் சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தன. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கல்லூரி என்று ஒரு திரைப்படமும் உருவானது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக நிலக்கரி இறக்குமதி வழக்கு. தமிழக அனல் மின் நிலையங்களில் பயன்படுத்த ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ததில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அதனால் அரசுக்கு 6.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ஜெயலலிதா, முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன், தலைமை செயலாளர் டிவி வெங்கட்ராமன், மின்வாரிய தலைவர் ஹரி பாஸ்கர் ஆகியோர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த வழக்கில் சுப்பிரமணியம் சுவாமியும் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்பட்டார். 700 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக புகார் அளித்திருந்த சுப்பிரமணியம் சுவாமியால் விசாரணையின் போது குற்றச்சாட்டுகளை பட்டியலிடவோ விளக்கவோ முடியவில்லை என்று நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியிருந்தார். அடுத்ததாக டிட்கோ ஸ்பிக் பங்குகள் வழக்கு. அரசு தனியார் கூட்டுறவில் உருவான நிறுவனம் ஸ்பிக் செட்டி நாட்டரசர் குடும்பத்தை சேர்ந்த A.M. சிதம்பரமும் அவரது மகன் A.C. முத்தையாவும் தோற்றுவித்த அந்த நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை, அதாவது 26% பங்குகளை தமிழக அரசு நிறுவனமான டிட்கோ வைத்திருந்தது. நிறுவனத்தின் தலைவராக M.A. சிதம்பரமும் துணைத் தலைவராக A.C. முத்தையாவும் இருந்தார்கள். 1989ஆம் ஆண்டு ஏற்பட்ட திமுக ஆட்சியின் போது பெரும்பான்மையான பங்குகளை தமிழக அரசு வைத்திருப்பதால தலைமை செயலாளர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்தது. M.A. சிதம்பரம் குடும்பத்தினர் தலைவராவதற்கு ஏதுவாக தமிழக அரசு தன்னிடம் இருந்த 2 லட்சம் கடன் பத்திரங்களை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தது. 12.37 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை 40.66 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டுதான் கொடுத்தது. ஆனால் இதில் மிக பெரும் ஊழல் நடந்ததாக சுப்பிரமணியன் சுவாமி கூறி வந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் CBI விசாரணைக்கு இந்த வழக்கில் உத்தரவிட்டது. 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் நாள் சிறப்பு நீதிமன்றம் CBI குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்து ஜெயலலிதாவை விடுதலை செய்தது. அரசுக்கோ டிட்கோவிற்கோ நிதி இழப்பு ஏற்படவில்லை என்றும் சொல்லியது. செய்தித்தாளில் வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் பொதுநல வழக்கு தொடர்ந்ததாகவும் இந்த பங்கு பரிமாற்றம் பற்றி தனக்கு தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் தெரியாது என்றும் அதுவும் கட்டுரை வெளிவந்து 3.5 ஆண்டுகளுக்கு பின் வழக்கு தொடர்ந்திருப்பதாலும் பொதுநல வழக்கு தொடர்ந்த சுப்பிரமணிய சுவாமியின் சாட்சியத்தை ஏற்க இயலாது என நீதிபதி தீர்ப்பில் கூறிவிட்டார். இதனால் இந்த வழக்கில் இருந்தும் ஜெயலலிதா தப்பிவிட்டார். அடுத்ததாக பிறந்த நாள் பரிசு வழக்கு. 1992ஆம் ஆண்டு 57 பேரிடமிருந்து 89 வரை ஓலைகளை, அதாவது இதில் அயல் நாட்டில் இருந்து $3 லட்சம் ஒரு வரவோலையும் அடக்கம் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இதன் மூலமா 2 கோடி ரூபாய்க்கு மேல் தன்னுடைய பிறந்த நாள் அன்று பரிசாக பெற்றதாக CBI தனது முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது.
பின்பு குற்றச்சாட்டு பதிவு செய்தபோது 21 பேரிடமிருந்து 1.48 கோடி ரூபாய் என்று அதை குறைத்துவிட்டது. இந்த வழக்கில் அன்றைய அமைச்சர்கள் செங்கோட்டையன், அழகு திருநாவுக்கரசு ஆகியோரும் குற்றம் சாட்டப்பட்டார்கள். 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா சிபிஐயின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த மொத்த குற்றச்சாட்டுகளையும் தள்ளுபடி செய்து ஆணை பிறப்பித்தார். 10 ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணையை முடிக்காமல் காரணமின்றி இழுத்தடிக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதி, பாதிக்கப்பட்ட எவரும் புகார் அளித்து சிபிஐ இந்த வழக்கை தொடரவில்லை என்றும், ஜெயலலிதா அவரது வருமான வரி தாக்கலின் போது பிறந்த நாள் பரிசுகள் குறித்து கொடுத்திருந்த தகவலை அடிப்படையாக கொண்டே குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. எனவே அவர் எந்த தகவலையும் மறைக்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக புலனாகிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் இருந்தும் ஜெயலலிதா அவர்கள் தப்பிவிட்டார். அடுத்ததாக சொத்து குவிப்பு வழக்கு. ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 66.56 கோடி அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக 1996ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீது திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கினை தொடர்வதற்கான அனுமதியை மாநில ஆளுநரிடமிருந்து சுப்பிரமணியன் சுவாமி பெற்றார். 2001ஆம் ஆண்டில் ஜெயலலிதா முதல்வரானது இந்த வழக்கின் விசாரணையை கர்நாடகத்துக்கு மாற்ற வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மனு அளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை கர்நாடகத்துக்கு மாற்றி 2003ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பெங்களூருவில் உள்ள மாநகர சிட்டி சிவில் நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் 252 அரசு தரப்பு சாட்சிகளிடமும் 99 எதிர்த்தரப்பு சாட்சிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 313 கீழ் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதியுடன் வாதங்கள் நிறைவடைந்தது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்கா அறிவித்திருந்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக தீர்ப்பு கர்நாடக மாநிலத்தின் பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறை வளாகத்தில் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வழங்கப்படும் என நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்கா அறிவித்தார். முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த 1991 96 இந்த பதவி காலத்தில் ஜெயலலிதா சுமார் 66.65 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா குற்றவாளி என தீர்ப்பளித்தது. இதன் தொடர்ச்சியாக அவங்க முதல்வர் பதவியை இழந்தாங்க. 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றாங்க. 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மே 11, 2015 அன்று சொத்து குவிப்பு வழக்கின் வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக இவங்களால் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி CR குமாரசாமி தீர்ப்பு வழங்கினார். ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் மேல்முறையீட்டை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கும் ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு சசிகலாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்காமலேயே காலமாகியும் விட்டார். பல வழக்குகளில் தப்பித்த ஜெயலலிதாவிற்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கு சரியான தீர்ப்பை கொடுத்தது. அடுத்ததாக வருமான வரி கணக்கு வழக்கு. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதது தொடர்பான வருமான வரி வழக்கு சென்னை கூடுதல் தலைமை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்தது. 2 கோடி ரூபாய் வருமான வரித்துறைக்கு ஜெயலலிதா மற்றும் சசிகலா அபராதம் செலுத்தினாங்க. இதன் காரணமாக 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று வருமான வரித்துறையினர் வழக்கை திரும்ப பெற்றதன் மூலமா வருமான வரி கணக்கு வழக்கு முடிவுக்கு வந்தது.
அனைத்து வழக்குகளில் இருந்தும் இவங்க விடுவிக்கப்பட்டமையால 2015ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றாங்க ஜெயலலிதா அவர்கள். இவ்வளவு ஊழல் வழக்குகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் ஜெயலலிதா அவர்களை அடுத்தடுத்து தமிழக முதல்வராக அரியணையில் தமிழக மக்கள் ஏற்றியது எப்படி அப்படின்றது தமிழக மக்களுக்கே வெளிச்சம். அடுத்ததாக ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி, ஜெயலலிதாவை திருமணம் செய்து கொள்வதாக எம்ஜிஆர் ஏமாற்றியது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் நடிக்க வந்த காலத்தில் இருந்து தான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டது. சிறப்பாக சென்று கொண்டிருந்த இவங்களுடைய திரை வாழ்க்கையில கிட்டத்தட்ட 28 படங்கள் ஒன்றாக எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடித்திருந்தாங்க. சிலர் சதி செய்து எம்ஜிஆருடன் நடிக்க விடாமலும் சில காலம் செய்தாங்க. சிவாஜியுடனும் நடிக்க வாய்ப்பு வரல. ஜெய்சங்கர், முத்துராமன் போன்ற 2ஆம் கட்ட நடிகர்களின் படங்கள்ல சில காலம் நடித்து வந்தாங்க. ஜெயலலிதாவிற்கும் ஜெய்சங்கருக்கும் நெருக்கம் இருந்ததாக கூட அப்போது பேசப்பட்டது. ஜெய்சங்கரை போனில் அழைத்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் இருந்து விலகுமாறும் சொல்லியிருக்கிறாராம். அவர் மறுக்கவே அவரது மனைவியை போனில் அழைத்த எம்ஜிஆர், உன் கணவர் உயிருடன் இருக்க வேண்டுமானால் ஜெயலலிதாவுடன் நடிப்பதை ரத்து செய்ய சொல் என்று சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகுதான் சோபன் பாபுவுடன் ஜெயலலிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு சினிமாவில் இருந்து விலகிய ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தாங்க. குமுதம் வார இதழில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற வாழ்க்கை தொடரை எழுத ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா. ஆனால் அந்த தொடரை நிறுத்துமாறும் எம்ஜிஆர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதனால் அந்த தொடரும் நிறுத்தப்பட்டது. அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில என்னை தவிர வேறு யாரும் நுழைந்து விடக்கூடாது அப்படின்றதுல எம்ஜிஆர் உறுதியோடு இருந்தார். ஜெயலலிதா பொது வாழ்வில் அப்போது இல்லை என்றாலும் எம்ஜிஆருடன் தொடர்பிலேயே இருந்து வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நேபாளம் சென்று இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதாகவும் செய்திகள் வெளியானது. ஜெயலலிதாவின் பள்ளி தோழி சாந்தினியும் இதனை ஒப்புக்கொண்டிருக்காங்க. எம்ஜிஆரை நான் காதலிக்கிறேன், என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆண் அவர் ஒருவர்தான் என்று ஜெயலலிதா என்னிடம் சொன்னதாக சாந்தினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனை கேட்டு சாந்தினி அதிர்ச்சியும் அடைந்திருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உன்னை விட எத்தனை வயது பெரியவர், கிட்டத்தட்ட 40 வயது பெரியவர், அவரையா திருமணம் செய்து கொள்ள போற என்று கேட்டிருக்காங்க சாந்தினி. கிட்டத்தட்ட கத்தி இருக்காங்களாம், கத்தி கேட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பண்ற, ஏன் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ட்டு. ஆனால் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, பிரியத்துக்கு வயது தடையில்லை, பாசத்துக்கு வயது தடையில்லை என்று சொல்லியிருக்காங்க. அவரால் தான் நான் என்னுடைய தொழிலில் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்தேன், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் உடனான உறவை சட்டப்பூர்வம் ஆக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க அப்போது. ஆனால் அது நடக்கலையாம். எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக முதல்வரானதும் திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜெயலலிதா நச்சரிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் அரைகுறை சம்மதத்தோட தான் இருந்திருக்கிறாரு. ஆனா சின்னப்ப தேவர் கடுமையா எச்சரித்திருக்கிறாரு, தம்பி எத்தனை பெண்களை வேணுமானாலும் வச்சிக்குங்க, ஆனா 2ஆம் கல்யாணம் செய்துக்கிற தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, செஞ்சீங்க இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவீங்க. அப்படிதான் அப்ப கல்யாணமே நடக்காம போயிருக்கு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும். எம்ஜிஆர் 2ஆம் முறையா முதலமைச்சர் ஆனதும் 1983ல ஜெயலலிதா மூகாம்பிகையில திருமணம் செய்துக்கணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் நெருக்கமாக இருந்தவர் தான் பத்திரிகையாளர் சோலை என்பவர். பத்திரிகையாளர் சோலையை கூப்பிட்டு, அண்ணே நாளைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம், தயார் செஞ்சுட்டு வாங்கன்னாங்க. சித்த நேரம் பொறுத்து எம்ஜிஆர் சோலையை கூப்பிட்டு, நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அம்முவை கொஞ்சம் சமாளி, அதாவது ஜெயலலிதாவை அம்மு என்று தான் எம்ஜிஆர் அழைப்பாராம். போயஸ் கார்டனுக்கு போய் அவளை கவனிச்சிக்க அப்படின்ட்டு சோலை கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டு இருக்கிறாரு. அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு. சோலை போயஸ் கார்டனுக்கு போயிருக்கிறாரு. ஜெயலலிதா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. நாம ஒருத்தருக்காக காத்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா.
நாங்க 12 மணி வரைக்கும் காத்திருந்தோம், யாரும் வரல. மூகாம்பிகைக்கு போய் கல்யாணம் செய்துக்கிற பிளான் இருந்திருக்குன்னு அப்பதான் நான் யூகிச்சேன். அது எம்ஜிஆரை தொந்தரவு செய்திருக்கணும். ஆனா எம்ஜிஆர் ஜானகியோட எங்கேயோ தொடர்பு கொள்ள முடியாத இடத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. எம்ஜிஆர் தன்னை ஏமாத்திட்டார்னு ஜெயலலிதாவுக்கு புரிஞ்ச உடனேயே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்ததே கோபம். கையுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து விட்டெறிஞ்சுது, சாமானையெல்லாம் எடுத்து உடைச்சுது, கண்ணா பின்னான்னு கத்திச்சு. ரொம்ப நேரம் சமாதானம் ஆகவே இல்லை. அப்புறமா எம்ஜிஆர் இந்த சோலை கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அம்மு கல்யாணம் பண்ணி தொந்தரவு பண்ணினா அதான் நான் சரின்னேன்னு. அதுதான் எம்ஜிஆருடைய பலவீனம். தன்னுடைய முடிவுகள்ல உறுதியா இருக்க மாட்டாரு. ஜெயலலிதாவுடைய உணர்வுகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவளை ஏமாத்துற நினைவோ குற்ற உணர்வோ அவருக்கு இருக்கல. பாவம் அந்த பொண்ணு என்று ஜெயலலிதாவை பற்றி பத்திரிகையாளர் சோலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் மிக பெரும் மறக்க முடியாத சம்பவமா மாறிடுச்சு. ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்படிதான். ஜெயலலிதாவை திருமணம் செய்யாமல் எம்ஜிஆர் ஏமாற்றியதும் இப்படிதான். அடுத்ததாக ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஜெயலலிதாவிற்கு சசிகலா அறிமுகமானது 1984ஆம் ஆண்டில்தான். கடலூர் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த தனது கணவர் நடராஜன் மூலம் ஆட்சியர் சந்திரலேகாவின் தொடர்பை பிடித்து சந்திரலேகா மூலம் ஜெயலலிதாவின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை வீடியோ எடுக்கும் பணி கேட்டு அறிமுகமானவங்க தான் இந்த சசிகலா. சென்னையில் உள்ள தனது கடையில் இருந்து வீடியோ கேசட்டுகளை ஜெயலலிதாவிற்கு வழங்கி தொடர்பை வலுப்படுத்தி கொண்டாங்க. நாளடைவில் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்திற்கே வந்து சசிகலா தங்கும் அளவுக்கு நட்பு வளர்ந்தது. ஜெயலலிதாவின் உடல் நலம், கட்சி பணிகள் உள்ளிட்டவற்றை அவருடனே பயணம் செய்து கவனித்து வந்தாங்க சசிகலா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா, ஜானகி என இரு அணிகளாக பிளவுபட்டிருந்த போது அரசியல் நெருக்கடிகளை ஜெயலலிதா சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போது எல்லாம் ஜெயலலிதாவுடன் பக்க பலமாக இருந்ததும் சசிகலாவும் குடும்பத்தினரும் தான். அதிமுக அணிகள் இணைந்ததும் 1991 தேர்தலில் வென்று தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா அவர்கள். அப்போது சசிகலாவுடன் அவரது உறவினர்கள் சிலரும் ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாகினர். அதன் பிறகே போயஸ் கார்டனில் சசிகலாவின் உறவினர்கள் அங்கு தென்பட தொடங்கினர். இதன் தொடர்ச்சியாகவே சசிகலாவின் அக்கா மகன் சுதாகரனை தத்தெடுத்தார் ஜெயலலிதா அவர்கள். சசிகலாவின் சகோதரர் ஜெயராமன் விபத்து ஒன்றில் காலமாகிவிட அவரது மனைவி இளவரசி மற்றும் கைக்குழந்தையை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு அழைத்து வந்தார் சசிகலா. அந்த குழந்தைதான் பின்னாளில் போயஸ் இல்லத்தில் அதிகாரம் செலுத்திய விவேக் ஜெயராமன். ஜெயலலிதாவோடு இணைந்து சசிகலா ஆடம்பர வாழ்க்கையை மட்டுமின்றி நெருக்கடி கால சங்கடங்களையும் பகிர்ந்து கொண்டவங்க. குறிப்பாக 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதாவிற்கு சோதனையான காலம். வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணம், பல்வேறு ஊழல் புகார்களால் தேர்தலில் தோல்வி கண்டார் ஜெயலலிதா அவர்கள். சசிகலாவின் தொடர்புதான் ஜெயலலிதாவின் சரிவுக்கு காரணம் என்றும், ஆட்சியில் தலையீடு புகார்கள் முதல் வளர்ப்பு மகன் திருமணம் வரை எல்லாவற்றுக்கும் சசிகலாவே காரணம் என்றும் பேச்சு எழுந்தது. சசிகலாவுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அது அதிக காலம் நீடிக்கவில்லை. தனது உடன்பிறவா சகோதரி சசிகலா என்றும், அவர் எப்போதும் தன்னோடுதான் இருப்பார் என்றும், அவரை பற்றிய எந்த கேள்வியும் அவசியமற்றது என ஜெயலலிதா அறிவித்தார். அதன் பின்னர் கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலாவின் தலையீடு அதிகமானது. சசிகலாவை சின்னம்மா என தொண்டர்கள் அழைக்க தொடங்கினர். ஒருபுறம் ஜெயலலிதாவின் நிழலாக இயங்கிய போதும், மறுபுறம் சசிகலாவின் உறவினர்களை அவ்வப்போது ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்க தவறியதே இல்லை. சசிகலாவின் கணவர் நடராசனை ஒதுக்கி வைத்த ஜெயலலிதா அவர் மீது பல்வேறு வழக்குகளை போட்டு கைது செய்தார்.
அப்போதும் எந்த சலனமும் இல்லாமல் ஜெயலலிதாவோடு இருந்தார் சசிகலா. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கம் மீண்டும் அதிகரித்தது. நிர்வாகத்தில் மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்களை சசிகலா கொண்டு வந்தார். இதனால் அதிர்ந்து போன ஜெயலலிதா மீண்டும் சசிகலாவை வெளியேற்றினார். சசிகலாவுடனும் அவரது குடும்பத்தினருடனும் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என பகிரங்கமாகவே எச்சரித்தார். இத்தனை நடந்தபோதும் சசிகலா எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. தான் சார்ந்த யாரையும் எதிர்வினையாற்ற அனுமதிக்கவும் இல்லை. இந்த பிரிவும் சில மாதங்களே நீடித்தது. மீண்டும் போயஸ் கார்டன் வந்தார் சசிகலா. ஜெயலலிதாவை கவனித்துக் கொள்ள சசிகலாவால் தான் முடியும், அவர் இல்லாமல் ஜெயலலிதாவால் தனித்து இருக்க முடியாது என சொல்லும் அளவுக்கு சசிகலா ஜெயலலிதாவுடன் ஐக்கியமானார். மீண்டும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சிறை சென்றனர். 2016ஆம் ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜெயலலிதாவை 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கவனித்துக் கொண்டவர் சசிகலா தான். ஜெயலலிதா அவர்கள் மறையும் வரை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்களின் நிழலாகவே வாழ்ந்தவர் சசிகலா என்றால் அது மிகையாகாது. அடுத்ததாக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான சுதாகரன் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்களின் தோழியான சசிகலாவிற்கு சுந்தரவதனன், வினோதகன், ஜெயராமன், வனிதாமணி, திவாகரன் உள்ளிட்டோர் உடன் பிறந்தவர்கள். இவர்களில் சசிகலாவின் அக்கா வனிதாமணிக்கு பிறந்தவர்கள்தான் டிடிவி தினகரன், VN சுதாகரன், பாஸ்கரன் உள்ளிட்டோர். இவர்களில் சுதாகரனைத்தான் வளர்ப்பு மகனாக ஜெயலலிதா அவர்கள் தத்தெடுத்தார். சுதாகரன் தத்தெடுக்கப்பட்ட நேரத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டில் பெண் கேட்டனர். இந்த திருமணத்தில் சிவாஜிக்கு உடன்பாடில்லை. இருப்பினும் சிவாஜியின் மகள் வழி பேத்தியான சத்தியலட்சுமியுடன் சுதாகரனுக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடந்து வந்த காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் மிக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், அப்போது மாதம் ₹1 மட்டுமே ஜெயலலிதா அவர்கள் ஊதியம் பெற்று வந்தார். இப்படி இருக்கும்போது இவ்வளவு விலை உயர்ந்த நகைகள் எங்கிருந்து வந்தது, இவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்தது எப்படி அப்படின்னுட்டு பல கேள்விகள் எழுந்தது. இதன் காரணமாக அடுத்து வந்த காலகட்டங்களில் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையின் போது சிவாஜி குடும்பமே பெரும்பாலான திருமண செலவுகளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஜெயலலிதா தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வுக்கு இந்த திருமணம் பெரும் சறுக்கலை ஏற்படுத்தியதால சுதாகரன் அதோட ஓரங்கட்டப்பட்டார். இதன் பிறகு விவேக் சுதாகரன் என்ற பெயரில் நற்பணி மன்றங்களை திறந்தார். தன்னை சின்ன எம்ஜிஆர் என அழைத்து கொண்டார் சுதாகரன். வேதா இல்லத்துடனான உறவு முறிந்துவிட்டாலும் ஜெயலலிதாவின் இறுதி காலம் வரையில் சொத்து குவிப்பு வழக்கு என்ற பெயரில் தொடர்ந்து பயணித்து வந்தார் சுதாகரன். ஒரு கட்டத்தில் சுதாகரனின் செயல்பாடுகளை பிடிக்காமல் குடும்பத்தினரும் அவரை விட்டு விலகிவிட்டனர். 2017 பிப்ரவரி மாதம் சசிகலா இளவரசியோடு சுதாகரனும் சிறையில் அடைக்கப்பட்டார். பரப்பன அக்ரஹாரா ஆண்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அவரை மனைவி சத்தியலட்சுமி உட்பட அவரின் பிள்ளைகளும் கூட வந்து பார்க்கவில்லை. இதன் காரணமாக உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார். இது குறித்து சுதாகரனுக்கு நெருக்கமானவர்கள் அவரின் மனைவியிடம் தெரிவித்த பிறகே சுதாகரனை வந்து பார்த்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜெயலலிதாவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் செதுக்கியது அவங்க மட்டும்தான். ஜெயலலிதாவின் இடத்துல வேறு எந்த ஒரு பெண்ணாக இருந்திருந்தாலும் இந்த அளவிற்கு தோல்விகளை தாங்கி எதிர்நீச்சல் போட்டிருக்க மாட்டாங்க. அவமானங்களை படிக்கற்களாக பயன்படுத்தி மேலெழுந்து வந்திருக்க மாட்டாங்க. அப்படி பல சம்பவங்கள் ஜெயலலிதாவிற்கு நடந்திருக்கின்றது. ஆம், எம்ஜிஆர் உடனான ஜெயலலிதாவின் உறவு
1970களின் மத்தியில பெரும் சிக்கலாக இருந்தது. உடை விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள்லையும் ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். இத்தனைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் கிட்டத்தட்ட 33 வயது வித்தியாசம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் கட்டுப்பாட்டை பொறுத்து கொள்ள முடியாத ஜெயலலிதா அவர்கள் அவரை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தாங்க. 1972 எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து புதிய கட்சி துவங்கி அரசியலில் ஆழ்ந்து போனதும் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த நெருக்கம் முற்றிலுமாக குறைந்து போனது. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அடுத்தடுத்து படங்களில் நடிப்பதில் மிகவும் பரபரப்பாக இருந்து வந்தாங்க ஜெயலலிதா. அப்போதுதான் தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவுடனான அறிமுகமும் நட்பும் ஏற்பட்டது. சோபன் பாபு எம்ஜிஆரை விட வயதில் இளையவர். அது தீவிரமான நட்பாக மலர்ந்தது. சில ஆண்டு காலம் சோபன் பாபுவுடன் குடித்தனம் நடத்தும் அளவிற்கு சென்றது ஜெயலலிதா சோபன் பாபு இடையேயான உறவு. சோபன் பாபுவுடன் 7 ஆண்டுகள் வாழ்ந்ததை ஏன் மெனக்கெட்டு மறைக்க வேண்டுமென மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களே மும்பையை சேர்ந்த ஸ்டார் அண்ட் ஸ்டைல் ஏட்டுக்கு கடிதமாக அனுப்பியிருந்தாங்க. 1980 சோபன் பாபு ஜெயலலிதாவை இணைத்து மும்பையில் இருந்து வெளியான ஸ்டார் அண்ட் ஸ்டைல் ஏடு ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது. இதற்கு பதிலளித்து ஜெயலலிதா ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. ஜெயலலிதா அனுப்பிய கடிதத்தை குமுதம் வார இதழ் 1980 மொழிபெயர்த்து வெளியிட்டது. இதை பின்னாளில் திமுகவின் முரசொலி நாளேடும் பதிவு செய்திருந்தது. ஸ்டார் அண்ட் ஸ்டைல் பத்திரிகைக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் என்ன இருந்தது, என்னதான் எழுதி இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அன்புடையீர், உங்கள் நிருபர் நன்றாக குழம்பி இருக்கிறார் என்றே நினைக்கிறேன். ஆர் ஜெயராமன் என்பது மறைந்த என் தந்தையின் பெயர். சாதாரணமாக கடித போக்குவரத்து அனைத்திலும் அத்தனையிலும் நான் ஜெயலலிதா ஜெயராம் என்றே கையெழுத்திடுவது வழக்கம். நான் ஜெயராமின் மகள் என்பதை உங்கள் நிருபர் நான் படித்த கான்வென்ட் சர்ச் பார்க் பள்ளி பதிவாளரிடம் கேட்டு பார்த்து தெளிவடையலாம். குமாரி ஜெயலலிதா போதாது என்றால் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் குமாரி ஜெயலலிதா ஜெயராம் என்ற பெயருடன் நான் மெம்பராகி உள்ளதையும் பதிவு புத்தகங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம். சோபன் பாபுவுடன் நான் கடந்த 7 ஆண்டுகளாக கோயிங் ஸ்டெடி. அவர் ஒரு நேர்மையான பண்பான மனிதர் என்பதை பெருமையுடன் உணர்வதால் இந்த நட்பு என் ஆயுள் உள்ளவரை நீடிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். மறைக்கவும் விரும்பவில்லை. அவருக்கு ஏற்கனவே மனமாகி இருப்பதால் என்னை தற்சமயம் மணக்க இயலாது இருக்கிறார். ஆகவே என் மிஞ்சிய வாழ்நாளை மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று இருப்பதென முடிவு செய்திருக்கிறேன். சோபன் பாபுவின் நட்பை நான் என்றுமே மூடி மறைத்தது கிடையாது. தென்னிந்திய திரையுலகு சம்பந்தப்பட்டவர்கள் இதை நன்கு அறிவர். நடிகை என்ற இமேஜையோ மீண்டும் திரையுலகில் பிரவேசம் செய்வதையோ குறித்து அலட்டி கொள்ளாத காரணத்தால் மிகுந்த பிரயத்தனப்பட்டு எதையும் மக்களிடம் இருந்து மறைக்கும் நிலைமை எனக்கு இல்லை என அந்த கடிதத்தில் ஜெயலலிதா அவர்கள் எழுதியிருந்தாங்க. சோபன் பாபுவை தம்மால் திருமணம் செய்யாமல் போனது ஏன் என்பது தொடர்பாக குமுதம் வார இதழுக்கு ஜெயலலிதா அவர்கள் அளித்திருந்த பேட்டியில் விவரித்திருந்தாங்க. 1980 குமுதம் இதழுக்கு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிருபர் என்ன கேள்வி கேட்டார்னா, சோபன் பாபுவுடன் உங்களது உறவு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு கேட்டதுக்கு, நானும் அவரும் கணவன் மனைவியாக குடித்தனம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தாங்க. அடுத்து நிருபர் என்ன கேட்டார்னா, அப்படியானால் உங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு ஜெயலலிதாவோ, திருமணம் செய்து கொண்டால்தான் கணவன் மனைவி என்றாகும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனினும் இணைந்து ஒன்றாகவே வாழ்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக நிருபர் என்ன கேட்டார்னா, சோபன் பாபுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ஜெயலலிதாவோ, அது தெரிந்திருப்பதால் தான் அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் நான் அவரோடு இந்த வீட்டில் தனி குடித்தனம் நடத்தி வருகிறேன் என்று
கூசாம சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அடுத்து நிருபர் என்ன கேட்டார்னா, இப்போது உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஜெயலலிதாவோ கோயிங் ஸ்டெடி என்று பதிலளித்தார். அடுத்து நிருபர் என்ன கேட்டார்னா, ஏற்கனவே திருமணமான ஒருவருடன் வாழ்க்கை நடத்துவது தவறில்லை என்பது உங்கள் அபிப்பிராயமா என்று கேட்டார். அதற்கு ஜெயலலிதாவோ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்த பின்புதான் இந்த பொதுவான கேள்விக்கு பதிலளிக்க முடியும். ஆனால் எந்த கன்னி பெண்ணும் வேண்டுமென்று திட்டமிட்டு ஏற்கனவே திருமணமான ஒருவரை காதலிப்பது இல்லை. எந்த பெண்ணுமே தனக்கென்று ஒருவர் இருக்க வேண்டும், அவர் தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவாள். நானும் அப்படித்தான் முதலில் கனவு கண்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக சோபன் பாபுவை சந்தித்தவுடன் என் மனம் அவர் மீதே பற்று கொண்டு விட்டது. திட்டமிட்டு செய்த காரியமல்ல இது. அவரை முதலில் சந்தித்த போது அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது. அது அவருடைய தவறும் அல்ல, என்னுடைய தவறும் அல்ல. அவர் மனைவியை விவாகரத்து செய்து என்னை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? எத்தனையோ பேர் அப்படி செய்யவில்லையா என கேட்கலாம். ஆனால் நாங்கள் இருவரும் அப்படி விரும்பவில்லை, அப்படி செய்ய விரும்பவில்லை. அவருடைய மனைவி எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் எதற்காக நிராகரிக்கப்பட வேண்டும்? தவிர அவர் மனைவியின் உடல்நிலையும் சரியில்லை, ஆரோக்கியம் இல்லை. என்னை சோபன் பாபு சந்திக்கும் முன்பே அவர் மனைவியின் ஆரோக்கியம் சீர்குலைந்திருந்தது. அப்படி இருக்க அவருக்கு மேலும் அதிர்ச்சியை தருவது நியாயமாகாது என்று எண்ணினோம் என ஜெயலலிதா அவர்கள் அளித்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு தவறான உறவில் இருந்தாங்க, அதை நியாயப்படுத்தவும் பார்க்குறாங்க அப்படின்றத நாம மறுத்திட முடியாது. இதை நாம் எப்படி கடந்து போகணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, திரைத்துறையில் எத்தனையோ உறவுகள், தவறான உறவுகள் இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு தவறான உறவுல இதுவும் ஒரு கள்ள உறவு அப்படின்னுட்டு இந்த விஷயத்தை நாம் கடந்து வருவது தான் சிறப்பு. அடுத்ததாக தமிழக மக்கள் அனைவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் யாரோ ஜெயலலிதாவின் மகள் என்று சொல்லிட்டு வராங்களே, அப்படின்னா ஜெயலலிதாவிற்கு உண்மையாகவே குழந்தை இருக்கா, குழந்தை பிறந்ததா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஜெயலலிதா அவர்களுக்கு குழந்தை பிறந்தது உண்மைதான், அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய உறவினர் பெங்களூருவை சேர்ந்த லலிதா என்பவர் இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். அவங்க ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனது தாயார் ஜெய்சிகா, அவரது சகோதரர் ஜெயராமின் மகள்தான் ஜெயலலிதா. கடந்த 1971ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் தாயார் காலமாகிவிட்டார். அதன் பிறகு ஜெயலலிதாவிற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இடையே அவ்வளவாக தொடர்பு இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 1980ஆம் ஆண்டு ஜெயலலிதாவிற்கு ஒரு பெண் குழந்தை சென்னையில் வைத்து பிறந்தது உண்மைதான். எனது பெரியம்மாள் ஜெயலட்சுமி தான் ஜெயலலிதாவிற்கு பிரசவம் பார்த்தார். அப்போது ஜெயலலிதா எங்களிடம் ஒரு சத்தியம் வாங்கினார். அதாவது தனக்கு குழந்தை பிறந்துள்ள தகவலை வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கினாராம். அதன் பிறகு வருடங்கள் எத்தனையோ கடந்து ஓடிவிட்டன. தற்போது ஜெயலலிதாவின் மகள் நான் தான் என்று அம்ருதா என்ற ஒரு பெண் கூறுகிறார். ஜெயலலிதாவிற்கு அன்று பிறந்த பெண் குழந்தை தான் இந்த அம்ருதாவா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது 100% உண்மை அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்களுடைய உறவினரான லலிதா அவர்கள் சொல்லியிருந்தது பெரும் பரபரப்பை அப்போது ஏற்படுத்தி இருந்தது. அப்படின்னா ஜெயலலிதாவிற்கு பிறந்த அந்த பெண் குழந்தை யாருடையது? சோபன் பாபு உடையதா அல்லது வேறு யாருடையதாவதா அப்படின்ற மாதிரியோ மக்களிடையே அப்போது பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக நான் தான் ஜெயலலிதாவின் மகள் என்று சொல்லிக் கொள்ளும் அம்ருதா என்ற பெண் யார், அவருடைய பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நான் தான் ஜெயலலிதாவின் உண்மையான மகள், அதை நிரூபிக்க DNA பரிசோதனைக்கும் தயார் என்று பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மனு செய்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தும் பரபரப்பை கிளப்பியிருந்தவங்க தான் அம்ருதா என்கின்ற மஞ்சு என்ற பெண்.
இப்போது அவங்க பெங்களூரு மைசூரு செல்லும் வழியில் கெங்கேரி அடுத்து இருக்கக்கூடிய சூளிகேரி கிராமம் ராமச்சந்திர சர்க்கிளில் குடியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு சிறையில் இருந்தபோது நான் தான் ஜெயலலிதாவின் தங்கை என்று பெங்களூரு வாசிகளிடமும் பத்திரிகையாளர்களிடமும் சொல்லி பரபரப்பை கிளப்பி இருந்தவங்க தான் சைலஜா. இவங்களுடைய மகள்தான் இந்த அம்ருதா என்ற மஞ்சு. தற்போது இவங்க தான் நான் தான் ஜெயலலிதாவின் மகள் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க உச்சநீதிமன்றத்தில் அளித்துள்ள மனுவில் 1980 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜெயலலிதா மற்றும் சோபன் பாபு தம்பதியினருக்கு பிறந்ததாகவும் ஜெயலலிதாவின் அத்தையான ஜெயலட்சுமி என்பவர் பிரசவம் பார்த்தார் எனவும் ஜெயலலிதாவுக்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்காங்க. அதன் பிறகு ஜெயலலிதா தனது சகோதரி சைலஜாவிடம் தன்னை ஒப்படைத்து வளர்க்க சொன்னதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மஞ்சு தன்னை சைலஜா சாரதி தம்பதியினர் சொந்த மகளாகவே வளர்த்து வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. என்னை வளர்த்த தாய் சைலஜாவும் 2016ஆம் ஆண்டு காலமாகிட்டாங்க. அடுத்த சில மாதங்களில் ஜெயலலிதாவும் காலமாகிட்டாங்க. நான் ஜெயலலிதாவின் வாரிசு. தனக்கு DNA பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். அதில் வைஷ்ணவ ஐயங்கார் பிராமண முறைப்படி எனது அம்மா ஜெயலலிதாவுக்கு இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் அம்ருதா அவர்கள். இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் 2017இல் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை ஆய்வு செய்தது. அப்போது அம்ருதாவின் மனு விசாரணைக்கு ஏற்றது அல்ல என்று கூறிய நீதிபதி மதன் பி லோகர் தலைமையிலான அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அத்துடன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. எனவே அம்ருதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாரா இல்லையா அப்படின்றது தெரிய வரவில்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவிற்கு ஒரு மகள் இருக்கிறார் என்கின்ற சர்ச்சை இருந்து வந்தது. கிருஷ்ணகிரியை சேர்ந்த பிரியா மகாலட்சுமி என்பவர் தன்னை ஜெயலலிதா மகள் என்று சொல்லி பின்னர் பண மோசடி உள்ளிட்ட பல வழக்குகளில் சிக்கி சிறை சென்றார். இது தவிர ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நான் தான் ஜெயலலிதாவின் மகன் என ஈரோட்டை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நீதிமன்றம் செல்ல போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்துக்காக அவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் மகள் என்று இந்த அம்ருதா உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இது மிக பெரும் அதிர்வலைகளை அப்போது ஏற்படுத்தி இருந்தது. மக்களே, நீங்களாவது சொல்லுங்க, இந்த அம்ருதா ஜெயலலிதா அவர்களின் மகளாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி. அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்களுக்கு யார்தான் வாரிசு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்து மறைந்தபோது அரசியலுக்கும் ஆஸ்திக்கும் வாரிசுகள் என்று யாரையும் பெயரிட்டு குறிப்பிடவில்லை. அதனுடைய விளைவு போயஸ் தோட்டம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, கூவத்தூர் என பற்றி எரிந்த பதற்றம், ஒரே ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் பரப்பன அகரகாரம் சிறையில் அடங்கி போனது. ஒட்டுமொத்த அரசியல் கலேபரங்களும் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் முடிவுக்கு வந்தாலும் ஆஸ்தி சண்டைகள் 3 ஆண்டுகள் கடந்து நடந்து வந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது அவரது வாரிசாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டவர்தான் தீபா அவர்கள். ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயராமன் மகள்தான் இந்த தீபா. ஜெயலலிதாவின் சாயல் கொண்ட இவங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய ஆதரவு இருந்தாலும் அரசியலில் வெகு சீக்கிரமே பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழக அரசு ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்படும் என அறிவித்தது. இதற்காக அவசர சட்டமும் இயற்றப்பட்டது. ஆனால் வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்ற தீபா, தீபக் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து தீபா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளித்த பேட்டியில், போயஸ் கார்டன் இல்லம் எங்களுக்கு சொந்தமானது, என் பாட்டி வாங்கியது, என் அத்தையின் சொத்து அது,
அதிமுகவுக்கும் போயஸ் இல்லத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களும் சட்ட ரீதியாக மீட்க அனைத்து முயற்சிகளும் என்னால் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அனைத்து சொத்துக்களின் மதிப்பு 2016ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்டு 913 கோடி என அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க வாரிசுகள் என்ற அடிப்படையில் தங்களை நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டுமென ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவும் தீபாவின் சகோதரரான தீபக்கும் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் அப்துல் குத்தூஸ் அவர்கள் வெளியிட்ட தீர்ப்பில் தீபா மற்றும் தீபக்கை ஜெயலலிதா அவர்களுடைய நேரடி வாரிசுகளாக அறிவித்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சரி, இந்த தீபாவும் தீபக்கும் ஜெயலலிதாவின் வாரிசுகளாக எப்படி மாறினார்கள்? ஜெயலலிதாவின் சொத்துக்கள் இவங்களுக்கு சென்றதன் பின்னணி என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொத்துக்கள் குறித்து உயில் சாசனம் எதுவும் எழுதி வைக்காமல் இறந்து போகும் இந்து சமயத்தை சார்ந்த பெண் ஒருவரின் சொத்துக்களுக்கு யார் வாரிசு என்பதை இந்து வாரிசுரிமை சட்டப்பிரிவு 15 தெளிவாக வரையறை செய்திருக்கின்றது. அதன்படி ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கான வாரிசாக தீபா மற்றும் தீபக் இருவரும் சட்டப்பிரிவு 15(1)(d) படி தகுதி பெறுகிறார்கள். வாரிசுரிமை படிநிலைப்படி முதல் உரிமை கணவன், குழந்தைகள், பேர குழந்தைகளுக்கு உண்டு. இவர்கள் யாரும் இல்லாத நிலையில் இரண்டாவதாக கணவனுடைய வாரிசுகளுக்கு உரிமை கிடைக்கும். முதல் 2 படிநிலைகளிலும் யாரும் இல்லாத பட்சத்தில் 3வது நிலையில் அப்பெண்ணின் தாயும் தந்தையும் அந்த உரிமையை பெறுவார்கள். இந்த 3 படிநிலைகளிலும் யாரும் இல்லாத போது 4ஆம் படிநிலை அப்பெண்ணின் தந்தையின் வாரிசுகள் அவ்வுரிமையை பெறுகிறார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு கணவன், குழந்தைகள் இல்லாததால் முதல் மற்றும் 2ஆம் படிநிலைகளில் வாரிசு யாரும் இல்லை. அவருடைய பெற்றோர் உயிருடன் இல்லாததால் 3ஆம் படிநிலையிலும் யாரும் இல்லை. அதனாலேயே 4ஆம் படிநிலையான தந்தையின் வாரிசுகள் என்ற வகையில் ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயராமனினுடைய பிள்ளைகளான தீபாவும் தீபக்கும் சட்டபூர்வமாக வாரிசாகின்றார்கள் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். கடைசியாக ஜெயலலிதாவின் மரணம். தமிழ்நாட்டின் மிக பெரும் ஆளுமையாக அரசியலில் வலம் வந்த ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய 68வது வயதில் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அன்று இரவு 11:30 மணி அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானாங்க. மருத்துவமனையில் இருந்து போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரின் வேத இல்லத்துக்கு ஜெயலலிதாவின் உடல் எடுத்து செல்லப்பட்டது. இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு ராஜாஜி அரங்கிற்கு அவரின் உடல் எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது இந்திய ஜனாதிபதியாக இருந்த பிரணப் முகர்ஜியின் இறுதி அஞ்சலிக்கு பின் முப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டு மாலை 6:10 மணிக்கு ஆளுநரின் மரியாதைக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்திற்கு பக்கத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்குகளை ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கும் செய்தனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம்.